வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிளாக் கலர் பேஸ் வச்சு மேலே நார்மல் நாட் போட்டுட்டு மேலே கிராஸ்கட்டில் போடுற மாதிரி, இது ரன்னிங் ஒயர் வச்சு போடுற மாதிரி போட்டுட்டு பேஸ் வந்து ரன்னிங் ஒயர் வச்சும் மேலே வந்து கிராஸ்கட்லேயும் போட போகிறேன். அதுக்காக ஒயர் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இப்போ 8.5 அடி நம்ம எடுத்துக்கலாம். 24 ஒயர், 4 5 6 7 7 8 8.5 அடி. 8.5 அடியில் 24 ஒயர் வெட்டிக்கிறேன். 24 ஒயர் வெட்டிட்டு இது என்ன பண்ணுவோன்னா, மற்ற இதெல்லாம் வந்து இதில் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 6 கலர் யூஸ் பண்ணி மேலே ஒயர் ஜாயின் பண்ணி போட போகிறோம். அதுக்காக நான் ஒரு 6 கலரில் ஒயர் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் பேபி பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் க்ரீனு, அப்புறம் அந்த மாம்பழ கலரு, அப்புறமா அந்த ப்ளூ, அப்புறம் இந்த ஆரஞ்சு, இப்படி வச்சு வரிசையாக 6 கலரு கொடுக்க போகிறேன். ஏன்னா 24 ஒயர் வெட்ட போகிறேன். 24 ஒயருக்கு 6 கலர் வரிசையாக 6 ஒயர் கொடுக்கணும். அதுக்காக இந்த 6 கலரில் எடுத்திருக்கேன். அகலம் வந்து 10 பூ போடுறதா 12 பூ போடுறதான்னு ஒரு யோசனையாக இருக்குது. நான் எதுன்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் இதையே அப்படியே ரிப்பீட்டடாக மறுபடியும் ராணி பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு, இப்படி எல்லோ, இப்படி மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணிவிட்டு நான் போடணும். அதுக்காக நான் வந்து இப்போ இது நமக்கு தேவைப்படாது, பேஸ் முழுக்க கருப்பில் தான் போட போகிறேன். அதுக்காக இதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதில் 24 ஒயர் பிளாக்கில் இப்போ 8.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் 24 ஒயர் வெட்டணும். வெட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 24 ஒயரு 8.5 அடியில் பிளாக்கில் வெட்டிட்டு வந்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கு தான் பேஸு, அதனால பிளாக் எடுத்திருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரும் பிளாக் எடுத்துக்கலாம். நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஒயர் எடுத்து 2ஆக மடிச்சுக்குவோம். இதுக்கு வந்து அகலத்துக்கு 12 நாட் போட போகிறேன். 12 நாட்டுங்கில 2 லைனு ரெட்டைப்படை வரிசை வரும்போது மேலே 5 லைனு, கீழே 5 லைனு. மேலே 5 லைனுங்கில எவ்வளோ வரும்னா 16 சென்டிமீட்ரு நம்ம கம்மியாக விடணும். இந்த 16 சென்டிமீட்டருங்க அளந்து இப்போ நம்ம மடித்த ஒயரை அளந்து 16 சென்டிமீட்டர்கிட்ட வச்சு அந்த இடத்துக்கு நம்ம ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த ரெட்டைப்படையில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம 16 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டோம் இல்லையா, அதை மட்டும் இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 16 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டது சரியாக இருக்குது. இப்போ இதை நாம் எப்போ சரி பார்க்கணும்னா, 2வது லைனும் போட்டு முடிச்சுட்டு தான் 2 லைனும் வச்சு தான் ரெட்டைப்படை வரிசையில் பேஸ் வைக்கும்போது நம்ம 2 லைனும் போட்டு முடிச்சுட்டு தான் சரி பார்க்கணும். இப்போ நம்ம அதனால் நம்ம வந்து ஓரலாம் அப்படியே வச்சு போட்டுட்டு வரேன். இல்லையானா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த கீழே இருக்கிற ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இது வந்து மேலே 6 லைனு, கீழே 6 லைனு. மேலே 6 லைனோட ஃபஸ்ட்டு நாட்டு தான் போட்டிருக்கோம். அப்போ அதனால் இங்கே மேலே 5 லைன் தான் வரும், இங்கே கீழே 6 லைன் வரணும். அதுக்காக மேலே ஒயர்லேருந்து கீழே ஒயர் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும். இப்போ ராஸ் சைடு இருக்கிறது கீழ் ஒயரு, நல்லா இருக்கிறது மேல் ஒயரு. இப்போ ராஸ் சைடு இருக்கிற ஒயரு கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கீழே லூஸ் பண்ணி இறக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா கீழே வந்து நம்ம 100 லைன் போடணும். 2 லைனும் போட்டுவிட்டு தான் நம்ம சரி பார்க்கணும். பாருங்கள், இவ்வளோ எச்சு கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்த லைன் போடும்போது அது நமக்கு சரியாக வந்துடும். இதே மாதிரி தான் 24 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். நான் 24 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் முழுசாக போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 24 ஒயரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து மேல் 6 லைனோட ஃபஸ்ட்டு பூ. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், இதை அந்த பக்கம் அளந்து வெட்டிட்டேன். சைடு வாலுக்கு கம்மியாக விட்டுருந்தோம் இல்லையா, அதை அளந்து வெட்டியாச்சு, சரியாக இருக்குது. இப்போ இது மேல் 6 லைனோட ஃபஸ்ட் லைனு. இப்போ கீழே 6 லைனை போடணும். அதுக்கு இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு
நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட ஆரம்பிச்சுக்கலாம். ரெண்டாவது லைனுக்கு ஒயர் அளந்துக்கலாம். அளந்தாச்சு. இது ரெண்டும் கண்டிப்பாக சேமாக இருக்காது. இந்த ரெண்டு நாட்டும் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடில் சேர்த்ததை சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்கு. இது ரெண்டையும் பார்ப்போம். எச்சு கம்மியாக வருது. இந்த ஒரு பூவோட அளவை தான் நம்ம குறைக்கணும். இது எந்த ஒயர்னு பார்த்துக்கலாம். இது வந்து கீழ் ஒயர் தான் அதிகமாக இருக்குது. இதை லூஸ் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். சரியா இருக்கு. இதே மாதிரி எல்லா ஒயரையும் நம்ம செக் பண்ணி சேர்த்தணும். இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டு பார்க்கலாம். இது எச்சு கம்மி வருது. இதை சரி பண்ணிடலாம். சரியா இருக்கு. இது மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக 24 ஒயரையும் 2 லைனையும் செக் பண்ணி போட்டுட்டு நம்ம இந்த 2 ஒயரையும் அடையாளப்படுத்திக்கிட்டு மேலே 5 லைனு கீழே 5 லைன் மொத்தம் 12 லைன் போடணும். நான் இந்த பக்கம் இந்த ஒயரை இப்படி அடையாளப்படுத்தி விட்டுறேன். இதுதான் இந்த 2 லைனும் தான் நமக்கு சென்டர் லைன். எப்படி முடிச்சு போட்டாச்சு. இதுதான் நமக்கு சென்டர் லைன். இது மாதிரி இதை இந்த ஃபுல்லாக செக் பண்ணணும். 2 நாட்டையும் போட்டுட்டு அப்புறம் ஒயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே 5 லைனு கீழே 5 லைன் போட்டு மொத்தம் 12 லைன் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேஸ் 12 வரிசை, நீளம் வந்து அகலம் வந்து 12 வரிசை, நீளம் வந்து 24 வரிசை ப்ளைன் பிளாக்ல போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு 6 கலர் மல்டி கலர் தான் ஒயர் கொடுக்க போகிறேன். அதுக்கு 6 கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு, சாண்டிலு, ப்ளூ, பேபி பிங்க், இந்த ராணி பிங்க் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம 4 ஒயருக்கு ஒருக்க ஒயர் கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு நம்ம ஒயர் மடிச்சுக்கலாம். போட்டு இதுலேயே 4 பூ போடணும். நம்ம இந்த ஒயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா 4 ஒயர் முடிச்சு போட்டாச்சு. இந்த ஒயர் அளவுக்கு அளந்து வெட்டிக்கலாம். அளந்து வெட்டிக்கலாம். இப்போ ஒரு ஆரஞ்சு தான். இதுக்கு அடுத்தது வந்து ஒயிட்டு கொடுக்க போகிறேன். ஒயிட்டு கொடுக்கணும். அதுக்கு இந்த ஒயரை அளந்து எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஒயர் சேர்த்துற மாதிரி வரும். இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6 நீளத்தில், அகலத்தில் வந்து 3 3 6 3 6 18 இது சேர்த்துற மாதிரி வரும். அதனால் இதே 6 கலரை 3 செட்டாக போட்டுக்க போகிறோம். இது இந்த ஒயிட்டை வந்து 4 பூக்கு போட்டு இதை அளந்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு கலர் எடுத்து, என்ன கலர் வச்சுருக்கேன், க்ரீன் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த க்ரீனை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டிட்டு மறுபடியும் சாண்டில், அப்புறம் ப்ளூ,
அப்புறம் ராணி பிங்க், அந்த மாதிரி ரிப்பீட்டடாக 3 தடவை. ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது பண்ணிக்கலாம். சரி பண்ணி போட்டுக்கணும். இதே மாதிரி நான் இந்த பக்கம் போட்டு வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலரு கொடுத்து 4 பூக்கு கொடுத்து வெட்டியிருக்கேன். அதுக்கடுத்து ஒயிட்டு கொடுத்து வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கொடுத்து வெட்டியிருக்கேன். அப்புறமா சாண்டில், அப்புறம் ப்ளூ, அப்புறம் பிங்க்கு. இப்போ இதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து நான் ஆரஞ்சு தான் கொடுப்பேன். ஆரஞ்சு கொடுத்துட்டு இப்படி வரிசையாக வந்து இந்த பக்கம் மறுபடியும் திருப்பி கொண்டாந்து இந்த கார்னரில் இந்த பக்கம் 6, 3, மறுபடியும் 6, மறுபடியும் 3. அப்போ 3 செட்டு எனக்கு 6 கலரும் 3 செட்டு கொடுக்குற மாதிரி வரும். இது போட்டதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம். 6 கலரு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பாருங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு, சாண்டில், ப்ளூ, பிங்க்கு. அப்புறம் மறுபடியும் ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீனு, சாண்டில், ப்ளூ, பிங்க்குன்னு இப்போ 18 ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் நம்ம 4 ஒயர் சேர்ந்த இடத்துல 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆன ஒயரையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம ஜாயின் பண்ண ஒயரில் இருக்கிறத ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து கார்னர் திருப்புறதும். கார்னர் திருப்புற இடத்துலையும் 2 ஒயர் இருக்கும். இதையும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டாலே கார்னர் திரும்பிடும். இதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த 4 கருப்பு ஒயரு, இந்த 4 கருப்பு ஒயர்லேயும் 2 நாட்டு. இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ண இடத்துல இருக்கிற அந்த கலர் ஒயரையெல்லாம் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி 4 கருப்பு ஒயரை இப்படி 2 நாட் போட்டுக்கலாம். 2 நாட் போடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு கிராஸ் கட்டு போடுற மாதிரி நமக்கு ஒயர் வந்து கிராஸாக வரும். அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி கூடைங்க போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு எதனா தேவைப்பட்டதுன்னா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரி கூட எத்தனை கட்டில் எப்போ வேணுங்கிறது சொன்னீங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுப்போம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி 2 நாட் போட்டுட்டோம் பாருங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்த நம்ம ஜாயின் பண்ண இந்த ஒயர். இந்த பக்கம் ஒயிட் ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த பக்கம் க்ரீன் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது 2ஐயும் சேர்த்தும் போது மிக்ஸ்டு நாட்டாக வரும். இதே மாதிரி சேர்த்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி கிராஸ் ஆகுது எல்லா ஒயரும். இப்படி கிராஸ் ஆகும்போது இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரையெல்லாம் அப்படியே நம்ம நாட் போட்டு வரணும். நாட் போடும்போது என்ன ஆகும்னா 4 பிளாக் கலர் நாட்டும் அது சுற்றியும் மிங்கிள்டு நாட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வர்ற இது மட்டும் ஃபஸ்ட்டு வர செக்கு மட்டும் 3 பிளாக் நாட்டு தான் கிடைக்கும். அதுக்கு அடுத்து போடுறது தான் வந்து 4 பிளாக் நாட்டு கிடைக்கும். அதை சுற்றியும் கலரில் வந்து நமக்கு மிங்கிள்டு நாட்டு கிடைக்கும், பார்டர் மாதிரி. பாருங்க பிளாக்கில் இப்போ கலந்து இங்கே ஒரு மிங்கிள்டு நாட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு செக்கில் மட்டும் நமக்கு இப்படி ஒரு 3 நாட்டு தான் கிடைக்கும். பார்த்தீங்களா 3 பிளாக் கிடச்சிருக்கு. அடுத்தது போடும்போது தான் நமக்கு 4 பிளாக் நாட் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு வர வேண்டியது தான். நம்ம இதுக்கு மேலே அதில் ஸ்டெப்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வந்தால் கூட கடகடன்னு மேலே ஏறிடும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேஸ் வந்து நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சும் மேலே வந்து கிராஸ் கட்லேயும் போடுறது தான். இது வந்து நம்ம இடையில இந்த 4 ஒயர் கொடுக்கறதுனால நமக்கு உள்ளே வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கூட பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேசியஸாக அழகாக இருக்கும். இதே பார்த்திங்களா இப்படி ஒரு கோபுரம் இங்கே 4 நாட் கிடச்சிருக்கு. அடுத்தது போடும்போது இப்படி தான் கிடைக்கும். இது 2ஐயும் சேர்த்து இங்கே மறுபடியும் சேர்த்தும் போது தான் இந்த 4 ஒயரும் கிராஸ் ஆகி நமக்கு 4 நாட்டு கிடைக்கும். நான் இது வந்து ஒரு பாதி கூட அளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். கூட இவ்வளோ ஒயரம் வந்திருக்கு. இன்னும் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. இன்னும் ஒரு 6-7 பூ வரும்னு நினைக்கிறேன். இந்த இன்னும் ஒரு 3/4 அடிக்கு மேலே இருக்குது. ஒரு 6 பூ வரும்னு நினைக்கிறேன். இதை ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி சொருகிறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். போட்டு முடிச்சாச்சு.
இவ்வளோ உயரம் வந்திருக்கு. ஒயரெல்லாம் அப்படி குட்டி குட்டியாகிடுச்சு. நல்லா லென்த்தாக தான் இருக்குது கூட. இதை அப்படியே உள்ளே மடக்கி சொருகி விட்டுடலாம். ஒரு பூ மடக்கி உள்ளே சொருக போகிறேன் நான். இதுக்கு பாருங்க, இப்படி ஒரு பூ மடக்கும் போது இந்த இதுக்கு நேராக இருக்கிற பூ மேலே இப்படி வைக்கிறோம். வைக்கும்போது அந்த பூ ஒயர் வந்து எந்த நேர் அப்படியே கிராஸ் ஆகுதோ அந்த நேருக்கு நம்ம அப்படியே சொருகி விட்டுடலாம். படிமானமாக ஒரு பூ கணக்காக பார்த்து சொருகிட்டோம்னா அடுத்தடுத்த பூ சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி எல்லாத்தையும் வரிசையாக சொருகி விட்டுட்டு அப்புறமா தான் நான் அந்த ஒயர் எத்தனை பூக்கு இருக்கோ அத்தனை பூக்கு சொருவேன். இல்லைன்னா பாருங்கள், இது இப்படி கசகசன்னு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பூ வரிசையாக ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது பாதி சொருகி இருக்கேன். இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருகி விட்டுட்டுனா இது இப்படி மேலே வராமல் இப்படி படிமானமாக உள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற நீளத்துக்கு, அதாவது ஒயர் எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கும் சொருகி விட்டுட்டு இதுலேயே வெறும் ப்யூர் பிளாக் கலரில் கைப்பிடி போட போகிறேன். உருட்டு கைப்பிடி தான் போட்டுட்டு கூட அமைப்பு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உள்ளே சொருகி மீதி இருந்த ஒயரெல்லாம் கட் பண்ணிட்டேன். உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். உள்ளுக்குள்ளே 14 ஒயர் ஸ்டஃபிங் கொடுத்துருக்கேன். அது இல்லாத இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த பூ ஒன்று வச்சு இந்த குஞ்சம் வச்சுருக்கேன். கூட ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக்குக்கு ஒயிட்டு கான்ட்ராஸ்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பேசிஸாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்டி கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கூட உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.